Taste the Daily. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஊர்வலமாக சென்று சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு மனு அளிக்கவிருந்த நிலையில் அதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் காங்கிரசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். விரிவான விவரம் என்ன? கௌதமி, நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கண்டித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க கோரியும் உடனடியாக அவரை உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை கடிதம் வழங்க கோரி மனு அளிக்கும் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு அளிக்கும் போராட்டத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தலைமையில சென்னை துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க இருந்தனர். ஊர்வலமாக செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில 300க்கும் மேற்பட்டோர் அந்த அனுமதியை மீறி தடுப்புகள் தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சென்று மனு அளித்தனர். இதனால காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அந்த தடையை மீறி மாவட்ட ஆட்சியரிடம் உள்ளே சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வாக்குவாதத்தினால இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே சிறிது நேரம் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அஜய். Taste the Daily.